அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் பை மாசா. இன்று மோர் புது முயற்சி சிக்கன் சவர்மா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே பெர்ஃபெக்டான டேஸ்ட்டோட சிம்பிளாக வீட்டில் எப்படி சிக்கன் ஷவர்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெதுவெதுப்பான தண்ணி கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கொள்ளுங்க. நம்ம சவர்மாவை ரோல் பண்ணுற பிரெட் செய்வதற்கு இதை நல்லா புளிக்க வச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிடம் மூடி போட்டு அதே மாதிரி வைத்துக்கொள்ளுங்க. இது நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ 10 நிமிடம் ஆகிட்டு இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ ஈஸ்ட் நல்லா புளிச்சு வந்துட்டு இதை மாவில் சேர்த்துக்கொள்வோம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இது 400 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம செய்து வைத்திருக்கிற ஈஸ்ட் கலவையை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் ஆயில் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொள்ளுங்க. கிளறி மாவை எல்லாம் கலந்து வர மாதிரி உருளை சேப்புக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிடம் இதை நல்லா பிசைந்து உருளை செய்து வைத்திருக்கிறேன். இதை மூடி போட்டு மூடி வைத்துக்கொள்வோம். ஒரு அரை மணித்தியாலம் மூடி போட்டு மூடிக்கொள்வோம். இப்போ அரை மணித்தியாலம் ஆகிட்டு இதையும் நல்லா பிசைந்து சவர்மா பிரெட் செய்வதற்கு ஏற்ப உருளை பிடித்து கொள்ளலாம். நான் இதே மாதிரி உருண்டை பிடித்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த அளவுக்கு என்னுடைய உருண்டைகள்லாம் வந்துக்கி நான் இதிலிருந்து ஒரு 6 உருண்டைகள் பிடித்து எடுத்துக்கொண்டேன். இதை சப்பாத்தி கட்டையால் உருட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்பவும் மெலிசாவும் இல்லாமல் தடிப்பவும் இல்லாமல் இதே அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதை நம்ம தோசை தவாவில் போட்டு இதை நம்ம சூடு பண்ணி எடுப்போம். இதே மாதிரி சூடு பண்ணிக்கொள்ளுங்க. சூடு பண்ணும்போது சின்ன சின்னதாக பபல் வரும். இந்த சவர்மா பிரெட் நல்லா சூடாகி உள்ளே எல்லாம் வெந்து வந்ததுக்கு பிறகு நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் வெளியே எடுத்துருங்க. சவர்மாக்குரிய சிக்கனை பொரிக்கிறதுக்கு மசாலா சேர்த்துக்கொள்ளலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மசாலா தூள் இருந்தால் அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளுங்கள். இஞ்சி பூண்டு விழுது நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு பாதி அளவு லெமனை நல்லா புளிஞ்சு விட்டுக்கொள்ளுங்க. புளிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து எலும்பில்லாத சிக்கனில் எடுத்திருக்கிறேன். அதை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வைத்திருக்கிறேன். நம்ம இந்த மசாலாவை கலந்துட்டு அதையும் இதில் கலந்து எடுத்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். எப்போவுமே சிக்கன் பொரிக்கும் போது கொஞ்சம் ஜூஸியாக பொரிச்சுக்கொள்ளுங்க. எப்போயுமே சவர்மாக்கு ஜூஸியாக பொரிச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாவற்றையும் இதே மாதிரி கலந்து எடுப்போம். இப்போ பாருங்கள், சிக்கன் எல்லாத்துலேயுமே மசாலா நல்லா ஊறி வந்துக்கி இதை ஒரு அரை மணித்தியாலம் அப்படியே வைத்திருங்க. இப்போ அரை மணித்தியாலம் ஆகிட்டு சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வைத்து அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வெட்டி வைத்திருக்கிற சிக்கனை இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டியால் இடைக்கிடைக்கே கிளறி விட்டுக்கொள்ளுங்க. எல்லா பக்கமும் பொரிஞ்சு வரட்டும். எல்லா சிக்கனும் நல்லா பொரிஞ்சு கலர் மாறிய பிறகு நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இந்த சிக்கனில் பாதி அளவை சலட் செய்து அது கூட இந்த சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு நம்ம சலட் செய்திடலாம். இதற்கு 2 தக்காளி எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கேரட், குடை மிளகாய் எது வேணாலும் பாவிச்சு கொள்ளலாம். இது கூடவே மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கன்லையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது கூட நம்ம மைனஸ் சேர்த்துடலாம். மைனஸ் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாவே இருக்கும். மைனஸ் ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இது கூடவே நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதால் நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாவற்றையும் நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. பிறகு இதில் ஒரு பாதி அளவு லெமனை புளிஞ்சு விட்டுக்கொள்ளுங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் ஷவர்மாவை ரெடி பண்ணிடலாம். இதற்கு சவர்மா ப்ரெட்டில் நீங்கள் செய்து வச்சிருக்கிற சலட்டை தேவைக்கேற்ப வைத்துக்கொள்ளுங்க. வைத்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற சிக்கனை நான் இதே மாதிரி துண்டு துண்டாக வைத்துக்கொள்கிறேன். நீங்கள் இதை சின்ன சின்னதாக
கட் பண்ணி வைத்தாலும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஹோட்டல்களில் சாப்பிட்ற அளவுகளுக்கு ஏற்ப நம்ம வைத்து கொள்ளலாம். ஒரு இடங்கள்லையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வித்தியாசப்படும். டேஸ்ட்டும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அதுக்கேற்ப நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நான் இதுக்கு மேலால் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இதே மாதிரி மடித்து எடுத்துட்டு நான் ஆயில் பேப்பரால் இதை சுற்றி எடுக்க போகிறேன். நீங்கள் ஆயில் பேப்பர் இல்லாட்டி டூத்பிக்கை பயன்படுத்தி குத்தியும் எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு அடிப்பகுதியை இதே மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான், நம்மளோட சிக்கன் ஷவர்மா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி செய்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதே மாதிரி இன்னொன்னையும் உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி சுற்றி அடிப்பகுதியை நீங்கள் மடித்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிக்கன் ஷவர்மா ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளவுக்கு அழகாக வந்திக்குன்னு சொல்லி. இதே மாதிரி உங்களோட சிக்கன் ஷவர்மா எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளோட சிக்கன் ஷவர்மா எல்லாமே ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளவுக்கு நல்லா வந்திக்குன்னு சொல்லி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சிக்கன் ஷவர்மாவை வீட்டிலே செய்து கொள்வீங்க. இந்த முயற்சிக்கான பிரதிபலன் உங்கள் அன்பின் வெளிப்பாடே. உங்கள் அன்பை வெளிப்படுத்த உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.